ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் என்னோடய கம்பெனியில் வந்து இன்டர்நெட் வந்து வேலை செய்யணும். மற்றவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து இன்டர்நெட் வந்து வேலை செய்யக்கூடாது. அதை வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 10 பேர் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஏர்டெல்லேருந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வாங்கியிருக்கீங்க. அது வந்து ரவுட்டர் மூலிமா கொடுத்துருக்கீங்க. ரவுட்டர்லேருந்து ஒரே ஒரு அவுட் எடுத்து இந்த மாதிரி சுவிட்சில் கொடுத்துருக்கீங்க. சுவிட்சிலிருந்து உங்களோட 5 கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் ஒயர் மூலிமா கொடுத்துருக்கீங்க. மிச்சம் இருக்கிற வந்து 5 லேப்டாப்புக்கு வந்து நீங்கள் ஒயர்லெஸ் மூலிமா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பேரை மட்டும் ஒரு 5 பேரை எனக்கு வந்து இன்டர்நெட் பிளாக் பண்ணணும். ஏன்னா அவங்களால இன்டர்நெட் வந்து எனக்கு நிறைய லாஸ் ஆகுது, இல்லாட்டி வந்து ஒர்க் வந்து டிலே ஆகுது. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து பிளாக் பண்ணி வைக்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு அதை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் வந்து அடிக்கடி வந்து நான் மேக் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் சிபிக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து லேன் போர்ட்டு. உங்கள் சுவிட்சிலிருந்து டேரெக்டாக ஒரு லேன் கேபிள் எடுத்து இந்த இடத்துல வந்து போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து வைஃபை வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நான் அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு என்னோடய சுவிட்சிலிருந்து டேரெக்டாக வந்து எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இங்கே வந்துகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு இதனோட நேம் பார்த்திங்கன்னா மேக் அப்படின்னு சொல்லுவாங்க, மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் உள்ள. அதாவது இந்த 12 டிஜிட் வந்து அட்ரஸ் இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து காப்பி பண்ணி உங்களோட ரவுட்டரில் வந்து போட்டுட்டிங்கன்னா உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு இவங்க மட்டும்தான் இன்டர்நெட் வந்து வேலை செய்யும். மற்றவங்களுக்கு வந்து யாருக்குமே செய்யாது. இப்போ யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட மேக் ஐடி இப்படி இருக்கும். உங்களோட ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் இது வந்து எல்லா ஐடியும் கம்பல்சரி இருக்கும். எல்லா ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து மாடல் எப்படி காட்டிருக்கேன். சப்போஸ் நான் வந்து ஒய்ஃபை வச்சுருக்கேன், அதாவது நான் வந்துட்டு இத்தனை டிவைஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபோனாக இருந்தால் செட்டிங்ஸில் போய்ட்டு எபோட்டில் போய்ட்டு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மேக் ஐடி அப்படின்னு இருக்கும். சிஸ்டத்தில் வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதேமாரி தான் ஐபேட்லேயும் செட்டிங்ஸில் போனீங்கன்னாவே அதேமாதிரி லாஸ்ட்டில் எபோட்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக் ஐடி வந்து இப்படி இருக்கும், 12 டிஜிட். சப்போஸ் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி 5 டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வந்து ரவுட்டர் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மேக் ஐடி இருக்கும். இந்த லேப்டாப் மட்டும்தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த மேக் ஐடியை தூக்கி உங்களுடைய ரவுட்டரில் வந்துட்டு ஒயிட் லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். உங்களுக்கு வந்து யாருக்குமே வேலை செய்யாது. நீங்கள் ஒன்று கேட்கலாம், நான் இப்போ தான் நான் கான்ஃபிகர் பண்ணுறேன், ஆனால் மற்றவங்களுக்கு இதுக்கு முன்னாலே எல்லோரும் வந்து நெட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இவங்களோட மேக் ஐடியை தூக்கி உங்களோட ரவுட்டரில் போட்டிங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், மற்றவங்களுக்கு யாருக்குமே வேலை செய்யாது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதனோட வீடியோவோட கான்செப்ட். நான் வந்து ஏர்டெல்லேருந்து கனெக்ஷன் வந்து இன்டர்நெட் வாங்கியிருக்கேன். ரவுட்டர் வந்து வேனில் கொடுத்துட்டேன். ரவுட்டர்லேருந்து ஒரு அவுட் எடுத்து நான் சுவிட்சில் கொடுத்துருக்கேன். சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரவுட்டர்லேருந்து இத்தனை டிவைஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் போட்டிருக்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து இன்டர்நெட்டை வந்து பிளாக் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் இவங்க பிளாக் பண்ணவங்க இல்லை, அவங்களோட நீங்கள் மேக் ஐடி எதுவுமே எடுக்க தேவையில்லை. யாருக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மேக் ஐடியை மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் ரவுட்டரில் போட்டிங்கன்னா போதும், சிம்பிள். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரவுட்டர்லேருந்து ஒரு லேண்ட் கேபிள் எடுத்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ரவுட்டர் வந்து டெண்டா ரவுட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் ரவுட்டர் வந்து டெண்டாவாக இருந்துச்சுன்னா அதோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.0.1. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுட்டரில் நான் வந்துட்டு ஒரே ஒரு சிஸ்டம் தான் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்கள் ரவுட்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒய்ஃபைல சப்போஸ் யாரோ ஒருத்தர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி இந்த சுவிட்ச் மூலிமா ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து அட்டாச் டிவைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை சிஸ்டம் வந்து இந்த ரவுட்டர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் வந்து 10 சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 1க்கு பதிலாக இங்கே வந்து உங்களுக்கு 10ங்கிறது காட்டும். அந்த 10ங்கிறது நீங்கள் சப்போஸ் 1ன்னு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா மேலே வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த ஸ்டேட்டஸ் 1 இருக்குல்ல, இங்கே நான் வந்து கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடும். அந்த கம்ப்யூட்டரோட நேம் என்ன, அதுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வந்து உக்காந்துருக்கு, எவ்வளோ ஸ்பீடு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இங்கேயே நீங்கள் அலர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஒய்ஃபையோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. பாஸ்வேர்டு வந்து நான் வந்து 1லேருந்து 8 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து அட்வான்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இதில் தான் நாம் வந்து எல்லாமே பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் நான் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண வாட்டி இந்த இடத்துல அந்த அட்டாச் டிவைஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ஃபோனை நான் வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறேன்.
இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் போயிடுறேன். செட்டிங்ஸ் போயிட்டு எந்த கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு ரவுட்டர்லேருந்து ஃபோனுக்கு வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஒய்ஃபை வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒய்ஃபை நேம் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. இப்போ நான் டெஸ்ட்டு கொடுத்துட்றேன். பாஸ்வேர்டு வந்து 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இப்போ கனெக்ட் கொடுத்துட்டேன். சிம்பிளாக வந்து உடனே வந்து எப்படி வந்து நெட்டை வந்து பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து நெட்டை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய டேட்டா யூஸரை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஒய்ஃபையில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஓகே ஓகே இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ 2 டிவைஸ் காட்டுது. ஏன்னா நான் வந்து ஃபோனை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், Redmi 8. அதனால் இப்போ பாருங்கள், உங்கள் ஃபோனோட நேம் என்னவோ இதை வந்து அப்படியே இங்கே வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து சிம்பிளான முறையில் உடனே வந்து எப்படி நெட்டை வந்து பிளாக் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேக் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் வந்துடும். இதில் நான் வந்து ஒய்ஃபை வந்து இப்போ செலக்ட் பண்ணி டிஃபால்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி டேப் டு ஷேர் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து நெட்டு வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்து உடனே வந்து உங்கள் ரவுட்டர் மூலிமா எப்படி இந்த ஃபோனுக்கு வந்து நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல இந்த டிக் ஆகிருக்குல்ல, நான் வந்து இங்கே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே நான் ஓகே கொடுத்த வாட்டி இங்கே உடனே வந்து எனக்கு நெட்டு கட் ஆகிடும். பாரு, சேவ்டுங்கிறது வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த சிஸ்டத்துக்கு மட்டும்தான் எனக்கு நெட்டு வந்துட்டுருக்கு. அதாவது இந்த சிஸ்டம் இதுக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்து இப்போ கட் ஆகிருச்சு. இப்போ நான் வந்து நெட்டில் போய் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆஃப்லைன் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து செட்டிங்ஸ் போகிறேன். இப்போ ஒய்ஃபை வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் வந்து நெட் கனெக்ஷன் மறுபடியும் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே ரவுட்டரில் போய்ட்டு ரிமூவ் கொடுத்துருங்க. இதை ரிமூவ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே வந்து உடனே வந்து உங்கள் ஃபோனில் நெட்டு வந்து கனெக்ட் ஆகிடும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நெட்டு வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு மெத்தட். இப்போ நெக்ஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் வரலாம். இப்போ வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வந்து எத்தனை சிஸ்டம், டேபு, ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்கோ அத்தனையும் வந்து இங்கே உங்களுக்கு காட்டிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ரவுட்டரில் 2 டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து சிஸ்டம், ஒன்று வந்து ஃபோன். ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ நான் வந்து அட்வான்ஸ்டு வந்துடுறேன். இதில் மேக் அட்ரஸ் ஃபில்டருங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மோடில் 2 மெத்தட் இருக்கும். ஒன்று பிளாக் லிஸ்ட்டு, இன்னொன்று ஒயிட் லிஸ்ட்டு. பிளாக் லிஸ்ட்டை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் மேலே பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க அதில் பார்த்துக்கோங்க. பிளாக் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, உங்கள் கம்பெனியில் ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதில் 10 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் நெட்டு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட மேக் ஐடி ஜஸ்ட் இங்கே போட்டுவிட்டு அவங்களோட நேம் இங்கே கொடுத்துட்டு ஆட் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நெட் கனெக்ஷன் போகாது. அதுதான் வந்து பிளாக் லிஸ்ட்டு. இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா இதுதான் ஒயிட் லிஸ்ட். இப்போ நான் வந்து ஒயிட் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்படி இங்கே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய சிஸ்டத்தோட மேக் ஐடி டிஃபால்ட் வந்து லோக்கல் கார்டு இங்கே வந்து உடனே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிஸ்டத்தோட மேக் ஐடி காட்டுறேன். விண்டோஸ் R அமுத்திட்டு நான் வந்து CMD கொடுக்குறேன். இதில் வந்துட்டு கெட் மேக்குன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருவோம். இப்போ எக்ஸ்பியிலிருந்து விண்டோஸ் 11 வரைக்கும் இதுதான் கமாண்ட் கெட் மேக்குங்கிறது. கொடுத்த வாட்டி உங்கள் சிஸ்டத்தில் என்ன மேக் ஐடியோ அது வந்து இங்கே உங்களுக்கு காட்டிடும். அதாவது இங்கே காட்டிடும். இந்த ஐடி தான் இங்கே எனக்கு இப்போ காட்டுது. இப்போ இந்த சிஸ்டத்துக்கு வந்து எனக்கு நெட் கனெக்ஷன் வந்துட்டுருக்கு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து ஒயிட் லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, 10 பேர் உங்கள் ஆஃபீஸில் நெட் கனெக்ஷன் போயிட்டுருக்குன்னா எனக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். மற்ற 9 பேர்த்துக்குமே எனக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகணும்.
அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து உங்கள் ஆஃபீஸில் 10 பேர் இருக்காங்க. இதில் 9 பேரும் பார்த்திங்கன்னா டேபு, ஃபோனு இல்லாட்டி வந்து வைஃபை சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் நெட்டு வந்து நமக்கு அர்ஜென்ட்டாக தேவை. அந்த மாதிரி டைமில் இங்கே ஒருத்தரோட மேக் ஐடி போட்டிங்கன்னா 9 பேருமே நெட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும் அட் அ டைமில். ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்டு கொடுத்து வந்து வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லாட்டி அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யாது. வைஃபை பாஸ்வேர்டு அவங்ககிட்ட இருந்தாலுமே வேலை செய்யாது. இதுதான் வந்து ஒயிட் லிஸ்ட் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து ஃபோனை வந்து இப்போ நான் வந்து பிளாக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து வைஃபை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து டெஸ்ட்டுங்கிறது இதிலேருந்து இங்கே நெட்டு போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ எப்படி வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா, இப்போ ஒரு சிஸ்டத்தோட மேக் ஐடி மட்டும் நான் வந்து இதில் எடுத்து போடுறேன். போட்ட வாட்டி அது மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகும். மற்ற எல்லாமே எனக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த ரவுட்டில் வந்து நான் வந்து ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, இங்கே வந்துட்டு இந்த சிஸ்டத்தோட மேக் ஐடி தூக்கி இதில் நான் போட்ட உடனே இந்த ஃபோனில் இருக்கிற நெட்டு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ட் ஆயிரும். அதையும் வந்து லைவாகவே பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ்டத்தோட மேக் ஐடியை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க. நான் வந்து ஒயிட் லிஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். இது வந்து ஆல்ரெடி வந்து டிஃபால்ட் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்துக்கு மட்டும்தான் எனக்கு நெட்டு தேவை. கிட்டத்தட்ட 10 சிஸ்டம் வந்து நெட் கனெக்ஷன் போயிட்டுருக்குன்னா, இந்த ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும்தான் எனக்கு நெட்டு தேவைன்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த சிஸ்டத்தோட மேக் ஐடியை தூக்கி இங்கே போட்டுருங்க. ஆல்ரெடி இதில் வந்து எடுத்துக்கிச்சு, அதனால் நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு 10 பேர்த்தில் ஒரு 5 பேருக்கு முன்னாடி நீங்கள் நெட் கனெக்ஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒயிட் லிஸ்ட்டில் போய்ட்டு மேக் ஐடி மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் இங்கே கொடுத்த வாட்டி என்னோடய ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களே எல்லாமே இங்கே வந்து டிஸ்கனெக்ட் ஆகும். பாருங்கள், நான் வந்து ஒயிட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த சிஸ்டத்தோட மேக் ஐடி தூக்கி போட்டேன். இப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ பாரு, ஒரு செகண்டு தான், 9 சிஸ்டத்தில் எனக்கு வந்து நெட்டு போயிடுச்சு. ஒயிட் லிஸ்ட்டில் நான் எந்த மேக் ஐடி போட்டிருக்கேனோ அந்த சிஸ்டத்துக்கு மட்டும் தான் எனக்கு இப்போ நெட் கனெக்ஷன் வருது. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், கனெக்ட் ஆகாது. இப்போ ஃபோனுக்கு வரேன், யூடியூப்புக்கு வரேன். ஃபோன்லேயும் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. அவ்வளோதான், ஆஃப்லைன் போயிடுச்சு. இப்போ ஒய்ஃபோட நேம் காட்டும், ஆனால் ஒர்க் ஆகாது. இப்போ உங்கள் ஒர்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் நெட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பிளாக் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து டெஸ்ட்டுங்கிறத ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் நெட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டும் இன்டர்நெட் தேவைன்னா மற்ற 9 பேருக்குமே எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.